E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. பள்ளிக்கு அருகிலே இருக்கிற மலையில போய் தான் அவர் வந்து தன்னுடைய ஓய்வு நேரத்தை கழிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க அவருடைய கோவில்கள் கட்ட போறாரு அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டு போராட்டத்தை நீங்க எப்படி திட்டமிட்டு? நாங்க பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய டேபிள்ல நித்யானந்தர் புஸ்தகம் தான் இருக்குது. ரஞ்சிதாவோட இருந்தார் ஒரு படம் வந்து அது ஒரு பிரச்சனையாக அதுக்கப்புறம் வந்து அதாவது வந்து ஒரு புனிதமற்றவன் சொல்லி இங்க இருக்கிற ஆசிரமத்தை போய் வேற சில இந்த அமைப்பில் உடைக்கிறாங்க. ஆமான்னு சிவனேன்னு இருந்திருப்பேன். என்னை முதல்ல இந்த கம்யூனிஸ்ட்ல அடிச்சாங்க, அதுக்கப்புறம் இவங்க அடிச்சாங்க அவங்க அடிச்சாங்கன்னு சொல்லி கேள்வியே என்னன்னா 8 வழிச்சாலை யாருக்கு போறீங்கன்றது தான். சென்னையில இருந்து சேலத்துக்கு போறதுக்கு 4 வழி இருக்கு. இல்ல நீங்க கார்பரேட் எதுக்குறேன்னு சொல்லிட்டு வளர்ச்சிக்கு எதிராக செயல்படுறீங்க. இந்தியாவுடைய யார் ஆட்சி பண்ணு கேட்டீங்கன்னா இப்போ மோடின்னு சொல்லுவாங்க. மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது? இது பெரும் முதலாளிகள் கார்பரேட் நிறுவனங்களுடைய ஆட்சின்னு சொல்றோம். கோரிக்கை தீர்ந்தால் போதும் மட்டும் நினைப்பாங்க. அதுதான் இருக்கும். அவங்களோடு நாங்கள் நிறைய உரையாட வேண்டியிருக்குது. மக்கள் மீது எந்த குறையும் கிடையாது. இப்போ இதில் அடுத்த ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கிறது நித்யானந்தா விவகாரம். அந்த விவகாரம் உங்களுக்கு எப்படி முதல்ல செய்தியாக வந்துச்சு? அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நித்யானந்தா அந்த மலையை இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துறாரு, அங்கே அவருடைய கோவில்களை கட்ட போகிறாரு அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு. இது உங்களுக்கு எப்படி வந்தடைஞ்சிச்சு? இதுக்கப்புறம் இந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி திட்டமிட்டீங்க? நித்யானந்த திருவண்ணாமலையை சேர்ந்தவர் தான். திருவண்ணாமலை பிறந்தவர் வளர்ந்தவர். அங்கே இருக்கிற தியாகி அண்ணாமலை ஸ்கூலில் படித்தவர். படிக்கிற நேரங்களில் அதுக்கு அந்த அந்த பள்ளிக்கு அருகிலே இருக்கிற மலையில் போய் தான் அவர் வந்து தன்னுடைய ஓய்வு நேரத்தை கழிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்ததில்ல, அப்போ சொல்லுவாங்க. அவர் ஏதோ ஒரு பாறை மேலே உட்காந்தார், அங்கே தான் தியானம் பெற்றார்னு சொல்லி அந்த பாறை அந்த மலையை கையகப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி அவர் பண்ணுறார். அநேகமாக அவர் வந்து பல மாவட்டங்கள் வெளி மாவட்டம்லாம் போய் ஆசிரமத்தை உருவாக்கி அவர் வந்து பெரிய பிரபலமான ஆளான பின்னாடி தான் திருவண்ணாமலை அந்த பவளக்குன்று மலைன்னு அதுக்கு பேர். அந்த மலையை வந்து ஆக்கிரமிப்பதான முயற்சி அவங்க பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற திருவண்ணாமலை சில முக்கியமான புள்ளிகள் உட்பட அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து அந்த மலையை அபகரிக்கான்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்தோடனே அங்கே வந்து வாலிபர் சங்கம் இருக்குது அந்த பகுதியில். அந்த பவளக்குன்றை சுற்றி வாலிபர் சங்கம் வலுவாக இருக்கிறோம். அங்கே ஒரு வீட்டையே வாங்குறாங்க. அந்த ஒரு இடத்தையே வாங்கி அது மேலே ஜேசி போகிறதுக்கு அந்த வீட்டை இடிச்சிடறாங்க. இடிக்கும்போது தான் நம்ம தகவல் தான் நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு நூற்றுக்கணக்கான மரங்களை வெட்டி போட்டிருக்கிறாங்க. அதாவது மலையில் இருக்கிற மரங்களை வெட்டிட்டு அதை சமப்படுத்தி பெரிய ஆசிரமம் கட்ட முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோம்னா நாங்கள் போய் தலையிட்டு சரி இது நம்ம அப்படியே நேரடியாக கேட்பது சரியில்லை, அரசு நிர்வாகத்தை கேட்கலான்னு போனால் தாலுக்கா ஆஃபீஸில் கேட்டால் தாலுக்கா ஆஃபீஸ் அது எங்கள் இடம்ன்றாங்க. அப்புறம் வந்து இந்த திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் 3 பகுதியாக இருக்குதுங்க நிலம். ஒன்று வந்து நகராட்சிக்கு சொந்தமாக ஒரு பகுதி இருக்குது, ஒரு பகுதி வந்து ரெவன்யூக்கு சொந்தமாக இருக்குது, ஒரு பகுதி வந்து ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமாக இருக்குது. இது 3ஆக இருக்கிறதுனால இப்போ எங்களை 3 இடத்துல அங்கே போய் பார்த்துட்டு வரோம். ரெவன்யூ பார்க்குறோம் இல்லைன்றாங்க, அப்புறம் ஃபாரஸ்ட்டை பார்க்குறோம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்புறம் நகராட்சி பார்த்தா நகராட்சி இல்லைன்றாங்க. சரி இது எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கலான்னு நாங்கள் வரோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே சந்திக்கிற பொழுது என்னென்னா நாங்கள் பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஏன்னா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய டேபிளில் நித்யானந்தர் புஸ்தகம் தான் இருக்குது. அன்றைக்கி நான் அது இன்ன வரைக்கும் எங்களால் மறக்க முடியல. சரி இவர்கிட்ட நம்ம வந்து நியாயம் கேட்க போகிறோம் பார்ப்போம்னு சொல்லி அவரும் கேட்ட முன்னாடி அவரும் வந்து மலுப்பலான பதில்கள் தான் அன்றைக்கி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அது ரெவன்யூ இடம் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னாடி ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி அவரை வந்து அங்கேருந்து வெளியேற்றணும். அது ஒரு சாதாரண நடக்கல, பல நாள் போராட்டங்கள். இடையில் என்ன பண்ணால் ஒரு 2-3 வருஷம் விட்டுட்டு மறுபடியும் சிலையை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அங்கே அந்த சிலையை வைக்கும்போது மீண்டும் ஒரு பிரச்சனை ஆகுது. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிலையை வச்சு பிரச்சனை ஆகிற பொழுது அப்போது வந்து அன்றைக்கி மரியாதைக்குரிய ஆர்டிஓ உமா மகேஸ்வரி இருந்தாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப தெளிவாக போயிட்டு அந்த சிலையை முதல்ல கீழே எடுக்குங்க, இது எங்கள் இடம் அப்படின்னு சொல்லி அவங்க தகராறு பண்ணி எடுத்தாங்க தோல். அதில் எங்கள் மீது வழக்குள்பட வந்ததுங்க. அந்த மலையை பண்ணும்போது எங்களுடைய மூத்த தலைவர்கள் வீரபத்திரன் அபிராமன் உள்ளிட்ட தலைவர்கள் மீதெல்லாம் வழக்கெல்லாம் போட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன போட்டாங்க வழக்குனா, நாங்கள் போய் நித்யானந்திட்ட 5 லட்ச ரூபா பணம் கட்டோமா, அவர் கொடுக்கலையா, அவரை கொடுக்காத்தாலும் நாங்கள் வந்து இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சீடர்கள்லாம் தாக்குனீங்கன்னு கூட சொன்னாங்க. ஆமாம், அதெல்லாம் எல்லாமே போய் அவங்கள நாங்கள் யாருமே பார்க்கவே இல்லை. நாங்கள் போனது அரசு நிர்வாகத்திடம், ரெவன்யூ, ஃபாரஸ்ட்டு, நகராட்சிக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லைனா நம்ம ரெவன்யூ நம்ம வந்து நெருக்கணும். ஒரு பெரும் போராட்டம், அதாவது காந்தி சிலையில் துவங்கி கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் மறுபடியும் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தணும். அதோட வெளிப்பாடு தான் அவங்க வந்து அங்கேருந்து வெளியேற்றப்பட்டாங்க. வெளியேற்றப்பட்டதோட இல்லாமல்
அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எங்கள் மேலே வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டது மட்டும் இல்லை, நாங்கள் பணம் வாங்கினது தான் வழக்கு போடுறாங்க. ஆனால் எங்களை எதிர்த்து இந்த பகுதியில் இருக்கிற சில அமைப்புகள், சின்ன சின்ன அமைப்புகள்லாம் அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு எதிராக போஸ்டர் போட்ட வரலாறும் உண்டு. ஆனால் இன்றைக்கி பவளக்குன்று மலை பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் தோழ எப்படி கவுத்தி மலையை பாதுகாத்தமோ அப்படி பவளக்குன்று மலையும் இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் பெரும் போராட்டத்தை நடத்தி பெரும் இழப்புகளை சந்தித்து நாங்கள் வந்து அதை வந்து செஞ்சுருக்கிறோங்க. இது பெரும்பான்மையான மக்களோட நம்பிக்கை. அவரை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டு தான் அந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அவர் இதெல்லாம் செயல்படுத்துகிறாரு. அப்போ நீங்கள் இந்து மதத்தை புண்படுத்துகிறதா அந்த காலகட்டத்திலலாம் சொல்லப்பட்டுச்சு. ஐயா நீங்கள் வந்து நீங்கள் கேட்குறது கரெக்டு. அந்த பவளக்குன்று மலையை சுற்றி இருக்கிற யாரும் வந்து பாகிஸ்தானியர் கிடையாதுங்க, எல்லாம் இந்து மக்கள் தான். அந்த மக்கள் தான் கேட்குறீங்க, அரசோ மற்றவங்களோ போய் அதை தடுக்கல. ஆமாம், நாங்கள் தான் தடுக்கிறோம். அதுக்கப்புறம் அரசு வந்துடுறாங்க. நாங்கள் தலையிட்ட பின்னாடி இது பிரச்சனை வீரியத்தை பார்த்து அரசு தேவையை ஒட்டி தலையிட விடதா போச்சுங்க. அந்த மக்களை பாதிக்கக்கூடாதுன்றதை எங்கள் நோக்கம். ரெண்டாவது, ஒரு தனிநபர், அது கடவுளே இருந்தாலும் தனிநபர் அபகரித்து எப்படி சரியாக இருக்கும், அது எங்களுடைய ஏற்புடையது அல்ல. ஒன்று. ரெண்டாவது என்ன செய்யறேன்னா, அவர் வந்து அந்த வேறு ஒரு பிரச்சனை, அவர் வந்து நக்கீரன்லாம் வந்தது தான். அந்த ரஞ்சிதாவோட இருந்தாலும் ஒரு படம் வந்து அது ஒரு பிரச்சனையாகுது. அதுக்கப்புறம் வந்து அதாவது வந்து ஒரு புனிதமற்றவர்னு சொல்லி இங்கே இருக்கிற ஆசிரமத்தை போய் வேறு சில இந்து அமைப்பில் உடைக்கிறாங்க. இந்து அமைப்புகளை சேர்ந்தவங்களே போய் இங்கே திருவண்ணாமலை மலை சுற்று வழியில் இருக்கிற ஆசிரமத்தை உடைக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து தோழர் அவர் வந்து நித்யானந்தர் திருவண்ணாமலை கோயிலுக்கு வரார். கோயிலுக்கு வரும்போது தான் எங்களுடைய அமைப்புகள், அதாவது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கமும் வந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் மாதர் சங்கம் இணைஞ்சு அவர் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம். அந்த போராட்டம் நடந்த டைம் நீங்கள் கேட்டிங்கன்னா 4:30 மணி விடியற் காலம். அவர் வந்து பொதுவாக என்னென்னா திருவண்ணாமலையுடைய விஷயம் 4 கோபுரம் 4 வழி இருக்குது. அதில் வடக்கு கோபுரமாக இருக்கிற அம்மணி அம்மன் கோபுரம்னு சொல்லுவாங்க. அந்த கோபுரத்து வழியாக தான் விஐபிலாம் உள்ளே போகணும். நாங்கள் அங்கே தான் நின்று போராட்டம் பண்ணின்னுக்கிறோம். ஆனால் அவர் வந்து மெயின் கோபுரம் வழியாக ராஜகோபுரம் வழியாக உள்ளே வராரு. சரி, உள்ளே போயிட்டார். சரி, வெளியே வந்துதான்னு சொல்லி நாங்கள் வந்து காத்திருக்கிறோம் அவர் வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு. ஆனால் அவர் வரல. அதாவது 4:30-5 மணிக்கு உள்ளே போனவர் 8 மணி வரைக்கும் அவர் வந்து வெளியே வர முடியல. ஏன்னா 4 பகுதியிலையும் எங்கள் தோழர் வந்து வந்தால் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்கின்ற வகையில் இருக்கிறோம். அந்த சூழலில் தான் அந்த 4:30 மணி போராட்டத்தின் போது அவங்க ஒரு 50 பேர் வந்து பெண்களும் ஆண்களும் அந்த சீடர்கள் எங்களை தாக்குவதற்காக வராங்க. அப்போ வரும்போது நாங்கள் எதிர்த்து எதுவும் பேசல, நாங்கள் கோஷம் மட்டும் போட்டுக்கிறோம், முழக்கம் மட்டும் எழுப்பினுக்கிறோம். காவல்துறை அவங்களை தடுத்து தோழர் அனுப்புகிறாங்க. அப்புறம் அவர் 8 மணிக்கு மேலே தான் அவர் வெளியே வரார். எங்களை காவல்துறை கட்டளை நாங்கள் வந்து வந்துடுறோம். வருகிற பொழுது அவர் வந்து அவர் ஆசிரமம் போகிறதுக்கு செங்க ரோடு வழியாக சண்முகா பள்ளி அந்த அது அது வரும்போது நாங்கள் வந்து தடுத்து நிறுத்தி எதிர்ப்பு தெரிவிக்கும்போது தோழர் நான் வந்து சினிமாவில் தான் பார்த்தேன். அந்த அது கார்லாம் வந்து யூ-டர்ன் போட்டு வேகமாக போகும் பாருங்க, இப்போ அந்த மண்ணெல்லாம் பறக்கும் நம்ம சினிமாவில் பார்த்தா. அதே மாதிரி கண்கொள்ளா காட்சியை அன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். அந்த எங்களை பார்த்து எங்கள் கொடியையும் கோஷத்தையும் பார்த்துட்டு நித்யானந்தா அந்த காரு அப்படியே யூ-டர்ன் எடுத்து மிக வேகமாக அவங்க ஆசிரமத்துக்கு வேறு ஒரு வழியாக தோல்ல போனாங்கன்றதான் அன்றைக்கி போனவர் தான். அவரும் சொல்லுவார் சில பேட்டிகளில், நாமான்னு சிவனேன்னு இருந்திருப்பேன், என்னை முதல்ல இந்த கம்யூனிஸ்டில் அடித்தாங்க, அதுக்கப்புறம் இவங்க அடித்தாங்க அவங்க அடித்தாங்கன்னு சொல்லி இப்போ நான் வந்து கைலாசத்துக்கு போய் நான் சொல்கிற மாதிரி அவர் அவரை நாங்கள் தனிப்பட்ட நபர் மீது எந்த விதமான வெறுப்பும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இல்லைங்க. அவர் இந்த மலையை அபகரிக்க முயற்சி பண்ணது தான் அவருடைய, அதாவது திருவண்ணாமலையில் சொல்லுவாங்க பலர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், திருவண்ணாமலை மண் மீது யாரும் ஆசைப்படக்கூடாது, ஆசைப்பட்டால் காலின்வாங்க, அது நித்யானந்தத்துக்கும் தோல் பொருந்துன்றதான் நான் வந்து நினைக்கிறேன். அதே போல் தமிழ்நாடு முழுக்க மார்க்சிஸ்ட் இருக்குது, இந்தியா முழுக்க மார்க்சிஸ்ட் இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் மட்டும் நித்யானந்தா அப்படிங்கிற ஒரு சாமியாரை நீங்கள் விரட்டியிருக்கீங்க. ஆனால் தமிழகம் முழுக்க இந்த மாதிரி பல இடங்களில் பல சாமியார் இருக்காங்க. அங்கே எல்லாம் அமைப்பு ஏன் வந்து தொய்வான நிலையில் இருக்கோ? இப்போ இல்லைங்க, அதாவது நீங்கள் நித்யானந்தாவுக்கு முன்னாடி பிரேமானந்தா விரட்டியதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். அங்கிருந்த மாதர் சங்க தலைவர் தான் அதை பண்ணியிருக்கிறோம். எங்கெல்லாம் எங்கள் நாலேஜுக்கு வருதோ, எங்கெல்லாம் உண்மையிலே வந்து இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் வலுவாகிறது, அங்கெல்லாம் தலையிடுற முதல் ஆளாக மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கிறோன்றது தான் யதார்த்தமான. எதை வச்சு கேட்குறேன்னா, கோவையில் கூட ஈஷா இருக்குது, அதை சுற்றி மக்கள் பலர் பாதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து ஈஷாவுக்கு எதிராகவும் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் தான் போராட்டம். எங்களுடைய மாவட்ட செயலர் சி பத்மநாபன் இருக்கிறாங்க. இப்போ கடந்த மாதம் கூட ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. என்னென்னா, அரசு மட்டுமல்ல, உள்துறை அமைச்சர் பிரதமர் உள்பட அவங்களுக்கு முழு சப்போர்ட். அதாவது இந்தியாவும் பிரதம மந்திரியே அவருக்கு சப்போர்ட் பண்ணும்போது எப்படி இந்த நிர்வாகம் எடுத்துருவாங்க? இன்னும் வலுவான போராட்டம் தேவைப்படுது. கோயம்புத்தூர் மக்களும் இந்திய மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஒட்டுமொத்தமாக ஈசாவாதத்துக்கு எதிராக நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி இயற்கை வளத்தை மட்டும் அழிச்சதில்லை, ஒரு நாட்டினுடைய வளங்களில் மிக முக்கியமானது யானை.
அந்த யானைகளே கூட வழித்தடத்தை மறிச்சிருக்கிறது என்பது நம்ம பார்க்குறோம். இது கண்டிப்பாக அது எடுக்கிற வரைக்கும் மார்க்சிஸ்ட் போராட்டம் தொடரும் என்பது தான் நம்ம வந்து. இப்போ சமீப நாட்களாக திருவண்ணாமலை மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா என்னவா இருக்குது? திருவண்ணாமலை இப்போ இந்த கோயிலுக்கு ஜனங்க நிறைய வருது, அது ஒரு இதுவாக இருக்குது. உண்மையிலே வந்து ஒரு காலத்தில் இங்கேருந்து நாம் வந்து திருப்பதிக்கு இந்த மக்கள் வந்து நேர்த்திக்கடன் செய்வதற்காக போகிறாங்க. இப்போ திருப்பதியிலேருந்து ஆந்திராவிலேருந்து பெரும்பகுதி மக்கள் திருவண்ணாமலை நோக்கி வர்றாங்க. திருவண்ணாமலை என்பது இன்னும் ஒரு பெரிய ஊர் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஊர் தான். இப்போ தான் விஸ்தரிப்பு ஆகினுக்குது. இதனுடைய போக்குவரத்து தான் பெரும் பிரச்சனை. எவ்வளோ பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து லட்சக்கணக்கான மக்கள் வராங்க, மலையை சுற்றுறாங்க, பஸ் ஏறி போயிடுறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. ஆனால் அந்த ஊருக்குள்ளே போகும்போது, கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே நிற்கும்போது தான் ஒரு பெரும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதற்கான ஒரு சரியான வழியை நம்ம வந்து உருவாக்க வேண்டியது. நாங்கள் பல பேரோட கேட்கிற பொழுது அவங்க சொல்கிறதும் எங்களுடைய கருத்தாக இருக்குது. இப்போ திருவண்ணாமலைக்கு வருவதற்கு ஒரு 9 வழி இருக்குது. 9 ரோடு வழியாக தான் திருவண்ணாமலைக்கு வரும். இந்த 9 ரோடும் ஒரு பகுதி என்பது பைபாஸ் ரிங் ரோடு போட்டிருக்காங்க. இன்னொரு பகுதி இணைச்சிட்டு அந்த ரிங் ரோட்லேயே வந்து போக்குவரத்தெல்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்தி அங்கேருந்து அரசு நகராட்சி சார்பில் அல்லது கோயில் நிர்வாகம் சார்பில் பொது போக்குவரத்தை உருவாக்கினா அது வந்து நிச்சயமாக அந்த பாதிப்பை குறைக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதனால் ஒரு பகுதி வளர்ச்சி என்பது இருக்குது. அதாவது அந்த ஆந்திரா மக்கள் வருவதனால ஹோட்டல் தொழில் அந்த மாதிரி சில தொழில் வந்து வளருது. ஆனால் என்னென்னா அவங்க நிறைய வரதுனால அங்கே இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற கடை வச்சுட்டு பெருங்கடை, அதாவது துணி கடையில் ஒன்றும் பெரிய வியாபாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று வளர்ந்து தான் ஒன்று ஒரு பாதிப்பு ஏற்பட தான் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ளணுன்றதான் நம்ம வந்து இப்போது திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்திக்கிற பிரச்சனை. ரெண்டாவது குடிநீர் பிரச்சனையும் வந்து இன்னும் 2 மாதத்தில் பெருளவுக்கு இங்கே வரும். அதற்கு முன்னாடியே மாநகராட்சி என்பது தலையிடணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் நீங்கள் செயல்படுறதுங்கிறது ஒரு பக்கம், நீங்கள் பல சாதனைகள்லாம் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு புறம். ஆனால் இது உங்கள் குடும்ப உறுப்பினர்களை எந்த அளவுக்கு பாதிச்சிச்சு? அவங்க இதை உங்களை மாதிரி ஏற்றுக்க முடியாது. இதில் சில நெருக்கடிகள் போது அவங்க இந்த பயணம் வேண்டாங்கிற மாதிரிலாம் சொன்னாங்களா? அதாவது சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக, நான் சாதிச்சதே எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் சேர்ந்து சாதிச்சதில் நீங்கள் முன்னணியில் நிற்கிறீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய அளவில் எங்களுக்கு வழிகாட்டுதல், மாநில அளவில் வழிகாட்டுதல், இங்கே இருக்கிற தோளுடைய கடுமையான ஒத்துழைப்பு எல்லாம் சேர்ந்தது தான் இந்த போராட்டம் அனைத்தும் வெற்றி. இது எல்லாமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அவருடைய வர்க்க விகித அமைப்புகளுக்கும் தான் பொருந்தும். இப்போ நாங்கள் வரோன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் என்னன்னா அவங்களும் ஒரு தோழராக இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் அதில் இல்லை. அவங்களும் கூட அமைப்பில் இருந்தவங்க தான். இப்போ அவங்க அரசு பணியாக இருக்கிறதுனால எனக்கு எந்த தொந்தரவும் எப்பவுமே இல்லை, அப்பவும் இல்லை, இப்பவும் இல்லை. அந்த வகையில் இல்லை நீங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படலையா? இப்போ பெரிய பெரிய கார்பரேட் சாமியார்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கும், அது வரும். அதுதான் சொல்கிறேன். எங்கள் மேலே வழக்கெல்லாம் கூட போடுறாங்க, அதெல்லாம் வந்திருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்கொள்கிறோம். அது இந்த மாதிரி வழக்குகளோ இந்த மாதிரி நெருக்கடிகளோ இதுக்கு பயந்துன்னு போகிறதெல்லாம் ஒரு கம்யூனிஸ்டோட நோக்கம் இல்லை. ஏன்னா ஒரு காலத்தில் ஒத்தையாளாக இருந்த பொழுதே தலைவர்கள் எதிர்த்துருக்குறாங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து 1000க்கும் மேற்பட்ட தோழர் இருக்கிறதுனால ஒன்றும் அந்த கவலையில் நம்பிக்கையோடு நாம் வந்து பணியாற்றலாம். சில போராட்டங்களில் நீங்கள் மக்களுக்காக ரொம்ப உயிரை கொடுத்து போராடுவீங்க. அந்த மாதிரி சமயங்களில் அந்த மக்களே அதை புரிஞ்சுக்காமல் உங்களை மறுதளிப்பாங்க சில போராட்டங்களில். அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அது மாதிரி எதுவும் போராட்டங்களில் நடந்திருக்கு? நிறைய போராட்டம் நடந்திருக்கு தோழர், நிறைய நடந்திருக்குது. அதாவது மக்கள் வந்து அவங்க வந்து இந்தியாவினுடைய அரசியலை புரிஞ்சிக்காதவங்க. இந்தியாவினுடைய யார் ஆட்சி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ மோடின்னு சொல்லுவாங்க. மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது? இது பெரும் முதலாளிகள் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய ஆட்சின்னு சொல்கிறோம். அவங்க நலனுக்காக தான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சொன்னாலே மக்களுக்கு புரியுது. அவங்களுக்கு தன்னுடைய கோரிக்கைக்கு வருகிற பொழுது கோரிக்கை தீர்ந்தால் போதும்னு மட்டும் நினைப்பாங்க. அதுதான் இருக்கும். அவங்களோடு நாங்கள் நிறைய உரையாட வேண்டியிருக்குது. மக்கள் மீது எந்த குறையும் கிடையாது. எங்ககிட்ட இன்னும் பலகீனம் இருக்குது. நாங்கள் இன்னும் அவங்களோட நெருக்கமாக போக வேண்டியிருக்குது. அவங்களுடைய நல்லது கெட்டதில் தலையிட வேண்டியிருக்குது. அவங்களுக்கு புரிகிற மொழியில் நாங்கள் பேச வேண்டிய தேவையும் அதுக்குள்ளே இருக்குது. நாங்கள் ஒரு ஸ்டைலில் பேசினுக்கிறோம்னு அந்த மக்கள் மொழியில் பேசினா நிச்சயமாக வருவாங்கன்றது தான். அதே போல் வந்து நீங்கள் 8 வழிச்சாலை இந்த மாவட்டத்தில் ஒரு முத்தாய்ப்பான நிகழ்ச்சிங்க. 8 வழிச்சாலை என்பது ஒரு 4 மாவட்டங்களை பாதிக்கிற ஒரு 3000 ஏக்கர் நிலங்களை எடுத்து பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுகிற பொழுது ஆதி முதல், அதாவது துவக்கத்திலேருந்து அதை கையெழுத்து போகிற வரைக்கும் எதிர்த்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதில் அந்த 4 மாவட்டங்களில் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஒரு பகுதி, சேலம், இந்த 5 மாவட்டங்களில் பெருமையாக சொல்லுவோம். இந்த 4 மாவட்டங்களை விட திருவண்ணாமலை மாவட்டம் அதற்கான கடுமையான உழைப்பை நாங்கள் வந்து செலுத்தியிருக்கிறோம். இன்றைக்கி கையெழுத்து போட்டு வந்த பொழுது கூட சில தலைவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, அநியாயமாக இந்த மாவட்ட வளர்ச்சியே இதுவாகி போச்சுன்னு கூட சொன்னாங்க. மாவட்ட வளர்ச்சி ஆகலை, மாவட்டம் 2ஆக பிரிஞ்சிருக்கும். இந்த ரோடு போயிருந்தால்
அந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் இந்த பக்கம் வந்துருக்கணும், இந்த பக்கம் அந்த பக்கம் போயிருக்க முடியாது. இயற்கை வளங்கள் அளிக்கப்பட்டிருக்கும், தோழர் இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டிருக்குது. கேள்வியே என்னென்னா 8 வழிச்சாலை யாருக்கு போகிறீங்கன்றது தான். சென்னையிலேருந்து சேலத்துக்கு போகிறதுக்கு 4 வழி இருக்குது. 1 இல்லை 2 இல்லை 4 வழி இருக்குது. திருவண்ணாமலை வழியாக கூட சேலம் போகலாம், சேலம் வேலூர் வழியாக சேலம் போகலாம், இங்கே விழுப்புரம் வழியாக சேலம் போகலாம், அதே போல் வந்து கள்ளக்குறிச்சி வழியாக சேலம் போகலாம், வழி இருக்குது. ஆனால் இதை வந்து தேர்ந்தெடுக்குதுன்னா பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தன்னுடைய தேவைக்காக அதை போட்டாங்க. அதை நம்ம தடுத்து நிறுத்திருக்கிறோம். அதற்காக கார்ப்பரேட் எதுக்குறேன்னு சொல்லிட்டு வளர்ச்சிக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு, வளர்ச்சி என்று சொன்னாலே கார்ப்பரேட் வளர்ச்சி. நீங்கள் இந்தியாவின் வளர்ச்சி அப்படின்னு பேசுகிற எதுவுமே வந்து சாதாரண மக்கள் வளர்ச்சி கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் வந்து 47 சுதந்திரம் அடைஞ்சு 50 குடியரசு ஆகி 52 பொது தேர்தல் செஞ்சு 18 தேர்தல் செஞ்சிட்டோம். இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன மேம்பட்டுருக்குது? நீங்கள் தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் இது போன்ற சில மாநிலங்களை தவிர, அதாவது இப்போ இன்றைக்கி பிஜேபி ஆட்சி பண்ணுற மாநிலம் என்ன மக்களுடைய நலங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்குது? ஒழுங்கான மருத்துவமனை கிடையாது, ஒழுங்கான பள்ளிக்கூடம் கிடையாது. இப்போட சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டாங்க. பள்ளிக்கூடத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் 1000 ஒரு மாதம் கூட அந்த பள்ளிக்கூடம் இல்லை. அந்த அப்படி தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. அதாவது தேச நலன் என்பது கார்ப்பரேட் நலன் தான் தேச நலன், வேறு ஒன்றும் அது பேரை மாற்றிருக்கிறாங்களே வெளியே வேறு கிடையாது. தேச நலன் சொன்னால் கார்ப்பரேட் நலன் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. நீங்கள் இவ்வளவு இந்த பகுதி மக்களுக்கு பண்ணியுமே வாக்கு ரீதியாக உங்களால் அதை அறுவடை பண்ண முடியல அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டே வருது. தேர்தலில் நிற்கணும்னா திமுக அல்லது அதிமுக இவங்களோட கூட்டணி வைக்க வேண்டிய நிலை இன்னும் மார்க்சிஸ்டுகளுக்கு இருக்குது அப்படிங்கிற விமர்சனம். அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. அதாவது என்னென்னா தேர்தல் காலத்தில் எங்களால் வாக்கு வாங்க முடியலன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் தேர்தல் முடிஞ்ச பின்னாடி இல்லை எந்த போராட்டம்னாலும் முதல்ல நீங்கள் தான் இறங்குறீங்க. அப்போ அந்த மக்களோட நம்பிக்கையை பெற முடியாத நிலைமையில் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டே இருக்குது. அரசியலே வந்து கார்ப்பரேட் அரசியலாக மாறி போச்சுங்க. நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணது நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம அந்த தலைவர் வந்து விடிய விடிய வருவதெல்லாம் பார்த்ததெல்லாம் காலம். அதே நீங்கள் சொல்கிற ஆளுகிற கட்சிக்கு ஆள போகிறேன்னு சொல்கிற கட்சிகளுக்கு உட்பட தலைவர்கள் வந்து இன்றைக்கி அறிவிப்பாங்க, நாளைக்கு மறுநாள் வருவாங்க. அன்றைக்கு வரைக்கும் மக்கள் காத்திருந்த காலம் போய் இன்றைக்கி தலைவரே வந்து 1 மணி நேரம் லேட்டாக வந்தாருன்னா இவங்க கிளம்பி போயிடுற தன்மை என்பது நீங்கள் சொல்கிற ஓட்டு வாங்குற கட்சிக்கே இருக்குது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான போராட்டத்தை நடத்தி கொண்டு வாக்கு பலத்தை உயர்த்தணும், வாக்கு எண்ணிக்கை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாமே பணம் என்கின்ற ஒரு பிரச்சனை என்பது வந்துடுது. முன்னெல்லாம் தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணது போக இப்போ வந்து என்னது பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள் வந்து இன்றைக்கி வியூகம் வகிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க என்பது ரொம்ப கஷ்டமானது. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் நாங்கள் ஆழமாக மக்களோட செல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்னும் அவங்களுக்கான புரிதலை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குன்றதை நம்ம வந்து தொழிலே பார்க்கணுன்றதான். ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு விரிவாகவும் ஆழமாகவும் பதில் கொடுத்தீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.